ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். இன்றைக்கி நான் வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை சொல்லிடுறேன். ஓகே, என்னடா கையில் ப்ரோட்டீன் பாக்ஸ் வச்சுருக்கேன்றீங்களா? நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஸ்போர்ட்ஸ் மேன், அதனால ப்ரோட்டீன்லாம் எடுக்கிறேன். ஓகே, லைக் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு. நீங்கள் நிறைய பேர் வெயிட் லாஸ், வெயிட் கெயின்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் நிறைய டயட்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. இதெல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாமா, ஹெல்த்தியாக இருக்கலாமான்றதை காட்டிலும் ஆண்டவர் இன்னைக்கு நீ இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிட்டா தான் ஃபஸ்ட்டு நீ ஹெல்த்தியாக இருக்க முடியுன்றதுனால வார்த்தையில் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். ஓகே, ஸோ உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, புரியுதா? ஸோ அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமீன். எத்தனை பேருக்கு புரியுது? பிரதர் சிஸ்டர், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், வெயிட் கெயின் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், சர்ச்சுக்கு எத்தனை பேர் போனீங்கன்னு தெரில, அந்த வார்த்தையை சாப்பிட கற்றுக்கோங்க. ஓகே, என்ன தான் நான் ஃபிட்னஸ்லாம் பண்ணி உடம்புல 6 பேக் வச்சு பயங்கரமாக பாடி இருந்தாலும் அந்த வார்த்தை எனக்குள்ளே இல்லைன்னா நான் ஒரு வேலைக்கே ஆக மாட்டேன். ஓகே, ஸோ வார்த்தையை சாப்பிட ஆரம்பிங்க, வார்த்தையை உங்களுக்குள்ளே அதிகமாக வச்சுக்கோங்க. அது உங்களை எல்லா நேரத்துலையும் வழிகாட்டும், எல்லா இடத்துலையும் வழிகாட்டும். ஸோ எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரில. ஸோ பைபிளை ரீட் பண்ணி டெய்லி பைபிளில் இருந்து எடுத்து ஒரு ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு போனீங்கனாலே அந்த நாள் ஃபுல்லாகவே ஆரோக்கியமாக இருக்கும். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு தான் புரியுதா? அன்ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியமான இந்த உணவை சாப்பிடுங்க, அதுக்கப்புறமேட்டு உலகத்தில் இருக்கிற அந்த உணவுகளை சாப்பிடுங்க. புரியலாம்? திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். ஹெல்த்தியாக இருங்க, ஃபிட்டாக இருங்க, கர்த்தருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபிட்டாக இருங்க. இதனால் இல்லாமல் கர்த்தருக்கு சோத்திரம். ஆமேன். அல்லேலூயா.